பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மகிமை. மகிமை 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 மாட்சிமை அப்படின்னு பாடுறாங்க. இப்பொழுதும் கூட நம்ம அல்லேலூயா துதி மகிமை அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், பாடினோம். அதெல்லாம் கரெக்டானது தான். அதில் எந்த விதமான சந்தேகமே என்ன செய்யலை, இல்லை. ஏன்னா மகிமை அப்படின்ற வார்த்தை வேதாகமத்தில் பல இடங்களில் பல விதமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மகிமை அப்படின்ற வார்த்தை. ஆனால் நான் இப்பொழுது ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அருமையான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு அருமையான வசனம். அவர் ஜெபம் பண்ணினதான ஒரு வசனம். பூமியிலே இயேசுவாகிய நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பிதாவாகிய உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் இயேசுவாகிய நான், அதாவது இயேசு சொல்றார், நான் செய்யும்படி பிதா நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்ப இயேசு எப்படி இந்த இடத்துல அந்த மகிமை அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னா, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்ததினால் இந்த பூமியிலே நான் என்ன செய்தேன், உம்மை மகிமைப்படுத்தினேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இப்ப இயேசுவை பின்பற்றுகிறதான நமக்கும் அதே வழிதான், அதே பாதை தான். எப்படின்னா, இந்த பூமியில் நான் எப்படி பிதாவை அல்லது இயேசுவை நான் மகிமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்த, நான் செய்யும்படி எனக்கு நீர் நியமித்த கிரியையை நான் என்ன செய்வேன், செய்து முடிப்பேன். அது என்ன கிரியைனாலும் இருக்கலாம். இந்த பூமியில் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். எப்படி அப்படின்னா, நான் இன்னாரா மாதிரி ஆகணும், இப்படிப்பட்ட ஒரு நபராக மாறணும், இவ்வளவு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒவ்வொருத்தருடைய அந்த ஆம்பிஷன், அந்த இதை நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால், அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய சொல்கிறாங்க, நான் இல்லை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, இந்த பூமியில் வந்தபோது, ஆண்டவரே பிதாவே நீர் எனக்கு ஒரு கிரியையை என்ன செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறீர், அந்த கிரியையை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு இயேசு நமக்கு வழிகாட்டுகிறவர் எப்படி இருக்கிறார் பாருங்களேன். ஏன்னா பிதா அதில் அதை நம்ம எய்மா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எய்மா நோக்கமாக கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா பாதை விலகவே மாட்டோம். நான் மெய்யாகவே என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா, இந்த பூமியில் நான் இருக்கும் பொழுது பிதாவை அல்லது இயேசுவை அல்லது பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்வேன்னா மகிமைப்படுத்தி விடுவேன். இதுதானே நம்மளுடைய வாழ்க்கை. இதுக்கு வேற எய்ம் நமக்கு கிடையவே கிடையாது. என்னன்னா, பூமியில் நான் வாழும் பொழுது நான் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர். எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் அவர்தான். ஒருவேளை அவர் என்னை தேடி வந்திருக்காவிட்டால், நானும் தேடி போகல, நான் உண்மையிலேயே நான் தேடியெல்லாம் போகவே இல்லை. அவர் தான் என்ன செய்தார்னா, ஒரு நிகழ்ச்சி மூலமாக இல்லை ஒரு சம்பவத்தின் மூலமாய் என்ன செய்தார்னா என்னை தேடி வந்தார். நம் ஒவ்வொருவரையும் அப்படிதான்
சொல்ல முடியும். அப்ப இந்த என்னை தேடி வந்தாரே, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்வேன்னா, நான் வாழ்நாள் முழுவதும் அப்படியே உமக்காக வாழ்வேன். நம்ம அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த மகிமை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்க மாட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய வெளிச்சத்தையோ, அப்படிதான் நினைக்கிறாங்க இன்னைக்கு, ஒரு பெரிய வெளிச்சம், அல்லது ஒரு பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறது போல ஆசாரிப்பு கூடாரத்தை ஒரு மகிமையால் மூடப்பட்டிருந்தது. அது எதுனா மேகத்தினால் மூடப்பட்டிருந்தது. இப்படி நிறைய மகிமை என்ன செய்கிறோம்னா வாசிக்கிறோம். அதில் நான் தப்புன்னு சொல்லலை, அதை நான் என்ன செய்யலைன்னா ஆராயவும் வரலை. ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு கிரியையை, நீர் எனக்கு ஒரு நியமித்த அந்த கிரியையை நான் என்ன செய்வேன்னா செய்து முடிப்பேன் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய எய்ம், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முழு இதயமாய் நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவர் நடத்துகிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்விதமாய் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க 13வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நாம் யார் அப்படின்னா பூமிக்கு உப்பு கொஞ்சோண்டு தான் என்ன செய்யறோம்னா நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது இல்லை அப்படின்னா அதில் உள்ள டேஸ்ட் என்ன செய்யாதுன்னா நமக்கு வராது. அப்போ கொஞ்சமாக, ஆனால் நான் என்ன செய்யணும்னா உப்புடையவனாக இருக்க வேண்டும். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவரே நான் உப்பாய் இருக்க அழைக்கப்பட்டவன். நான் என்ன செய்ய வேண்டும்னா உப்பாய் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார்னா நமக்கு உதவி செய்வார். அதற்கடுத்து 14வது வசனத்தை பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றார். விளக்கை கொளுத்தி என்ன செய்ய மாட்டாங்கன்னா மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க, அது விளக்கு தண்டின் மீது என்ன செய்வார்கள், வைப்பார்கள். அப்படின்னா என்னுடைய வெளிச்சம், நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கை அவ்விதமாய் அமைய வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே இவ்விதமாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா, நீர் சொன்னீர். எப்படி ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியிலே இருக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். எப்படி அப்படின்னா, நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே நான் அவ்விதமாக செய்து முடிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா, எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையான இருதயத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா அவ்விதமான அற்புதமான பாதையில், தேவனை மகிமைப்படுத்தி வாழுகிறதான அந்த பாதையில் நம்மளை என்ன செய்வார்னா வழி நடத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. சரி, இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். நம்ம ஒவ்வொரு காரியத்தையா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா விலக்கி சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சில வசனங்களை நம்ம அந்த டேஸ்ட், அந்த பரலோகத்தின் முன் ருசி அப்படின்றது போல நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சில வசனங்களை நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இயேசு என்ன செய்தார், எப்படி இருந்தார் இந்த பூமியில் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை
அந்த வார்த்தை மாம்சமாகி, இயேசு மாம்சமாய் மாறினார். மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பாருங்க, நம்ம அவருடைய மகிமையை எப்படி பார்க்க முடியும்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை என்னுடைய கண்கள் கண்டிச்சு அப்படின்னா நான் மகிமையை கண்டடைய முடியும் அப்படின்னு வேத புத்தகத்தில் அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார். கிருபை. இப்போ நான் பார்த்துருக்கேன் நிறைய நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி என்னுடைய வீட்டில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தான் எப்போதும் வந்துட்டா ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்துட்டா என்னுடைய வாழ்க்கை எப்படி என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வெளிச்சமாக இருக்கிறது, எப்படி ஒரு மகிமை அதில் காணப்படுதா, கிருபை சத்தியம் அதில் காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். பிரதர் சொல்லுவாங்க, சாக் பிரதர் சொல்லுவாங்க, நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை என்ன செய்யணும்னா பார்க்கணுமே ஒழிய ஒரு பரிசேயத்துவம். நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வீட்டில், இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும், இந்த பொருள் ஏன் இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் என்னென்னா என்னுடைய பரிசேயத்துவத்தை காண்பிக்கிறது. நல்லது தான், அது நான் சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. வீட்டில் இது இப்படி இருக்கணும், நல்லது தான். ஆனால் அதனால நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு நல்ல இயேசுவை, கிருபை பொருந்திய தயை பொருந்திய ஒரு இயேசுவை நான் காண்பிக்காமல், பிரதர் சொல்கிறது போல, சாக் பிரதர் சொல்கிறது போல, ஒரு எலும்பு கூட காண்பிக்கிறது போல. ஒரு எலும்பு கூடுனா எல்லாரும் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஆனால் இயேசுவின் வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஆண்டவரே நான் வெட்கப்படுகிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு அந்த இயேசுவின் வாழ்க்கை போல இல்லையே. இயேசு வாழ்ந்தார், அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவரை பார்க்குறவங்க என்னைக்காவது எலும்பு கூடுமாய் பார்த்தாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் என்னைய பார்க்குறாங்களே, எப்பா வெட்ட போயிட்டா என்னது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, அப்போ என்னன்னா நான் அந்த ஒரு பரிசேயத்துவத்தை தான் காண்பிக்கிறேனே ஒழிய நான் என்ன காமிக்கலைன்னா, ஒரு கிருபை நிறைந்த ஒரு நபராய் இயேசுவை போல நான் என்ன செய்யல, காண்பிக்கல. ஆனால் அவருக்குள்ள என்ன இருந்தது, சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். கிருபையும் சத்தியமும். நல்ல தெளிவாக என்ன செய்கிறோம்னா வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பாருங்க, கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அது உண்டாயின. அப்படியே இப்போ எனக்குள்ளாக பரலோகத்தின் அந்த வஸ்து வரணும் அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும்னா, ஆண்டவரே நான் அந்த பரிசேயத்துவத்தை நான் என்ன செய்யட்டும், என்னிலிருந்து விலக்கட்டும். எப்பா உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி என் பையன் சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன பயமுறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்பா இந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, நான் பயமுறுத்தி வைக்கிறது போல். நான் உண்மையிலே நடக்கிறதா சொல்கிறேன், குடும்பத்தில் நடக்கிறத சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கிருபை அதில் சத்தியமும் இருக்குது, சத்தியம் முழுமையாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் என்கிட்ட அந்த கிருபை இல்லை. அப்போ நான் எங்கேயோ தவறுகிறேன். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையும் சத்தியமும் உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, ஆண்டவர் என்ன செய்வார்னா நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறவராக இருக்கிறார். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கிருபைன்னு கேட்டால் அவர் என்ன செய்வார்னா அதை தருகிறவராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதனால தான் நம்ம இப்படி வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தில் பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் என்ன செய்தோம்னா கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப கிருபையின் மேல் கிருபை கொடுக்கறதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா போதுமானவராக இருக்கிறார். நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த கிருபையின் மேல் கிருபை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, ஏமி கார்மைக்கால் அம்மையார் சொன்னது
அது ஒரு அற்புதமான இது. ஒரு நதி, அந்த நதியில் அப்படியே தெள்ளம் தெளிவுமாக தண்ணீர் ஓடுகிறது அப்படின்னா, இப்போ நான் ஒரு கை எடுக்கிறேன், அதை நான் என்ன செய்கிறேன்னா பருகிறேன். இப்போ இன்னொரு கையை எடுத்தால் அது ஏற்கனவே இருந்த தண்ணி கிடையாது, அது புது தண்ணி, கிருபையின் மேல் கிருபை, அது புது கிருபை. அதிலிருந்து நான் என்ன செய்யறேன்னா அள்ளி பருகுகிறேன் அப்படின்னா அதுதான் இயேசுவிடத்திலிருந்து வந்த கிருபை. இப்போ ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னா நமக்கு உதவி செய்வார். 18ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற, பாருங்க அவர் எப்படி வெளிப்படுத்தினார் பிதாவை அப்படின்னு சொல்லி சொன்னா, மகிமை எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு கிருபை தர, கிருபையின் மேல் கிருபைங்க, கிருபையின் மேல் கிருபை தர அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர்கிட்ட போனோம்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன கிடையாதுன்னா ஒரு மாதிரி ஆள் கிடையாது, கொடுக்காத ஒரு ஆள் கிடையாது. அவர் அப்படியே என்ன செய்கிறார்னா, அவர் அதிகமான கிருபையை தருகிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதிகமான கிருபை, அதிகமான அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தருகிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம இயேசுவை குறித்து இப்படி பார்த்தோம்ல, இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றத பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். நான் இதை என்ன செய்யலை அப்படின்னா, சும்மா ஒரே நாளில் அப்படி உட்காந்து தியானிக்கலை. நான் குறைந்தது ஒரு மூணு வாரங்களாக நான் என்ன செய்கிறேன்னா, குறைந்தது ஒரு 3 வாரங்களாக இந்த வசனத்தை என்ன செஞ்சிருந்தேன், தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் ஆண்டவரிடத்தில் பெற்ற அந்த நன்மையை உங்களுக்கும் நான் என்ன செய்கிறேன்னா தருகிறேன். இதில் பாருங்களேன், யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அளிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறது. எப்படி அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் இயேசுவிடத்திலிருந்து எடுத்து அவர் என்ன செய்வார்னா, இயேசுவை மகிமைப்படுத்துவார், எனக்கு கொடுத்து இயேசுவை மகிமைப்படுத்துவார். பாருங்க, அப்ப எவ்வளவு அருமையான ஒரு இது பாருங்க. அப்ப எப்படி மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத நல்லா தெரியணுன்றதுக்காக தான் அந்த 7வது வசனம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் 8வது வசனத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, பாவம் அது பயங்கரமானது, எப்போதுமே பாவம் பயங்கரமானது. ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். திருப்பி இந்த வசனத்துக்கு வந்துருங்க. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் பாவம் செய்தால் மகிமை என்னை விட்டு என்ன செஞ்சிடும், நான் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. என்னை விட்டு என்ன செஞ்சிடும்னா மகிமை என்ன செஞ்சிடும், போயிடும். நான் மகிமைப்படுத்த முடியாது, தேவ மகிமை என்கிட்ட இருக்காது. நான் பாவம் செய்தால் அது பயங்கரமானது. பாவம் என்றைக்குமே பயங்கரமானது தான். அது வஞ்சிக்க கூடியது, அது நம்மை நிற்க வைக்கக்கூடியது. நிர்கதியான ஒரு மனுஷன் போல நம்மளை என்ன செய்வார்னா நிற்க வைக்கக்கூடியது. சாத்தான் அப்படிதான் ஏவாளையும் ஆதாமையும் ஏவாளையும் அப்படியாக மாற்றினான். நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நாம் பேசுறதுனாலையும் நான் பெரிய ஆள் கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப வீக்கான ஆள். ஆண்டவரே நான் பலவீனமானவன், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்கிற நல்ல
தகப்பனாக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து என்ன செய்வார்னா உணர்த்துவார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை எனக்கு என்ன செய்ய தாங்க, எனக்கு நீங்கள் என்ன செய்ய உதவி செய்ய அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். இப்போ நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னொரு வசனத்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயேசு எப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்? அவர் நியமித்த கிரியையை செய்து முடித்தார், அல்லது அவர் கீழ்ப்படித்தார். அப்படி வச்சுக்கலாம், ஈஸியா புரியணும்னா. அவர் பிதா என்ன சொன்னாரோ அதற்கு என்ன செய்தார்னா கீழ்ப்படித்தார். இப்ப கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்யணும்னா ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாய் இருக்கிற நாம், அதான் நம்மளுக்கு கொடுத்த பட்டம். நான் சகோதரன், சகோதரி, இதுதான் பட்டம். நமக்கு வழங்கின ஒரு பெரிய, அது என்ன சொல்றது, ஒரு பாக்கியம். இப்ப நான் என்ன செய்யணும்னா ஒருவரை ஒருவர் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் நான் என்ன செய்ய வேண்டும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த வசனத்துல இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, 5ஆம் வசனத்துல நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே, எல்லாத்துக்கும் மாதிரி அவர்தான், அவர்தான் எல்லாமே, அவர்தான் இயேசுனா அவர்தான், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நம்ம அங்களுக்குள்ள ஒரு ஒரு நபராக கூட என்ன செய்ய மாட்டோம்னா நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. இயேசு தான் எல்லாமே. இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனம் பாருங்க, அருமையான வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய உள்ளம் அப்படியாக இருக்கணும். நான் ஒரு சகோதரனா அவரை என்ன செய்யணும்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல தேவனுக்கு மகிமை உண்டாக நான் அவரை என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பலவீனம் இருக்கலாம், அவருக்கு ஒரு சில தவறுகள் இருக்கலாம். நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிரதர் அருமையா சொன்னாங்கல்ல, சகோதரே நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அதுதான் நம்மளுக்கு பொருந்தும். அதுதான் நம்மளுக்கு பொருந்தும். என்ன பொருந்தும் அப்படின்னா ஆசீர்வாதம் அநேக விஷயங்களில் தவறுகிறவன். இப்போ நான் தவறுகிறவன், ரைட்டு. இப்போ இன்னொரு சகோதரன் தவறும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்னா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டேன்னா நான் புரிந்து கொண்டேன், தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் அதை புரிந்து கொண்டேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் இன்னும் என்ன செய்யலைன்னா புரியலைன்னு அர்த்தம். கடைசியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், ஏன்னா நமக்கு அல்லது எனக்கு அவசியமான வசனம்தான். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இல்லைன்னா 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறம் அதை சொன்னால் நல்லாயிருக்கும். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5, அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்ய வேண்டும்? மகிமையுள்ள அப்படி செய்தால், எப்படி செய்தால் அப்படின்னா மேலே இருக்கு, அதான் 1வது வசனத்திலிருந்து இருக்கு. எப்படி அப்படின்னா உங்களுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் மனமுவந்து நான் ஒரு காரியத்தை செய்கிறேனா அது மனமுவந்து செய்யப்பட வேண்டும். இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, மூப்பர்களுக்கு மட்டும் அல்லது உதவிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருமே என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். நான் செய்கிற கிரியை மனமுவந்து மனப்பூர்வமாய்
நான் செய்கிறேனா? கட்டாயமா இல்லை, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். பாருங்க, மனப்பூர்வமாய் உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால், 4வது வசனத்தில் அதுதான் நம்ம வாசம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அவரெல்லாம் பெரிய அப்போஸ்தலர், அவர் நமக்கு சொல்லுகிறார். அதை அப்படியே நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆமாம், மகிமையுள்ள வாடாத அந்த கிரீடம் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யட்டும்? நான் அப்படியே இருமாப்பாய் அல்ல, நான் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நான் என்ன செய்யட்டும்? ஒவ்வொரு கிரியையும் என்ன செய்யட்டும் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு என்ன செய்வார்னா உதவி செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். திருப்பி அந்த இடத்துக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். யோவான சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இவ்வாறாக இயேசு என்ன செய்தார்னா மகிமைப்படுத்தினார். நாமும் அதே பாதையில் சென்று, ஆண்டவரே நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை அப்படின்ற வார்த்தை எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன். நீங்களும் இதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமென். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவனோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்று நான் வாசித்து தியானித்த பின் தேவனோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 5, 6, 7ஆம் வசனங்கள் சகோதரர் கடைசியாக வாசிக்கிட்டோம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பைத்தை நான் மாலையில் வாதிச்சு நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவனோடு பேசினா தேவனுக்கு மகிமை உண்டாக, தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்னா, என்னுடைய சக சகோதரர்களை கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா 5ஆம் வசனம் இருக்கு, 6ல் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே. அங்கே ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஏக சிந்தை. பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருந்தது, ஐக்கியம் இருந்தது. கீழே என்ன சொல்கிறாங்க, இன்னொரு மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு என்னை ஏற்றுக்கொண்டது போல நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா தேவன் என்னை அழைத்த நோக்கம் அவர் நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் அவரை நான் மகிமைப்படுத்தணும். என்னுடைய கிரிகையில் மூலம், என் செய்கையில் மூலம் நான் என்ன செய்யணும், தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கணும். என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டால் இயேசு சொன்னது போல என்னை கண்டவர்கள் இயேசுவை என் வாழ்வில் காண வேண்டும். அப்பதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். அதுதான் என்னை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம இருக்க எல்லோருமே அப்படிதான் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருமே அந்த நோக்கத்துக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், இல்லை நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, என்னை இயேசு எப்படி நான் இருக்கிறவனாமே ஏற்றுக்கொண்டார். வாலிபர் முகாமில் பேசினா நமக்கு நம்பிக்கை இருக்கிட்டாங்க. என்ன இருக்கிறேன்னா அப்படியே என்னை ஏற்றுக்கொண்டார். என்னை நோக்கி இயேசு விரல் நீட்ட தொடங்கி இருந்தால் நான் கண்டிப்பா இங்க இருக்கவே முடியாது. அப்படியே வா மகன் ஏற்றுக்கொண்டார். இப்ப நான் என் சக சகோதரன் என்ன செய்யணும், அப்படியே நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சில பகுதியில் நான் தேடிக்கொண்டிருக்கலாம், இன்னொரு சகோதரர்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் தேடுற பகுதியில நான் குறைவுபட்டு இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரல் நீட்டி கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியாது. நாங்கள் ஏக சிந்தை உள்ளா மாற முடியாது. நான் ஏக சிந்தை எனக்குள் இல்லை என்றால் நான் அந்த 5ஆம் வசனத்துல பார்க்குற மாதிரி ஒருமனப்பட முடியாது. தேவனை நான் ஒரே வாயினால் அப்படின்னா என் ஒரே சிந்தையினால் மகிமைப்படுத்த முடியாது. இப்போ எல்லோரும் வந்திருக்கும் என்றால் நமக்குள்ள என்ன சிந்தை இருக்குன்னா, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஏன்னா இயேசு கற்பித்த ஜெபம் அப்படி இருந்துச்சு. மண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த தேவனை மகிமா கொண்டு ஜெபித்தல் என்ற புத்தகத்தில் பிரதருக்கு விளக்கம் எழுத சொல்லுவாங்க. பரலோகத்தில் எப்படியெல்லாம் உம்முடைய செயல் உடனே செய்யப்படுது, அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் செய்யப்படட்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படும்னா நான் என்ன செய்யணும், என் சகோதரனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, அன்பு கூற வேண்டியிருக்கிறது. நான் அன்பு கூறவில்லை என்றால், நான் இரக்கம் காட்ட தொடர்ந்து தான் கேட்டுக்கிறோம், இரக்கம் காட்டவில்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு எனக்கு எப்படி இரக்கம் காட்டுகிறாரோ, அந்த கிருபை புதிதாக இருக்கிறதோ, அதுபோல் நான் என்ன செய்யணும், என் சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் காட்ட வேண்டியிருக்குது. அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே. ஒருத்தர் குறை இருக்கு, சகோதரன் எல்லாம் குறை இருக்கு நிறைய, யாரும்
நான் தேறினவன் அல்ல. ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நான் என்னை எப்படி என் இயேசுவின் குறையோடு ஏற்றுக்கொண்டு காலைதோறும் புதிதாக இருக்கிறது பார்க்கிறாரோ அதுபோல என் சகோதரனையும் சகோதரி நான் அதே போல் பார்க்கும்போது குறைகள்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, நீர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள் வாழ்க்கையில, நானும் விரும்புகிறேன், அந்த சிந்தையில் ஒன்றாகி அப்படி ஏக சிந்தையை நாம் வரும்போது, ஒருமனப்படும் போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும். அது நம்ம குடும்பத்தில் முதல்ல தொடங்கினோம் என்றால் அப்படிதான் இருக்கணும். குடும்பத்தில் மகிமைப்படணும். அதுக்கடுத்து அப்படிப்பட்ட குடும்பங்களாக நம்ம கூடும்போது கண்டிப்பாக சபையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ நம்ம பார்க்க மாதிரி யூதையா எல்லாம் பண்டை விட்டார் எல்லாரும் பார்க்கும்போது கண்டிப்பாக தேவனுக்கு அது மகிமை உள்ளதாக இருக்கும். குறையை மட்டுமே பார்க்கல, நிறைய இருக்கு. ஒருத்தர் நாம் பக்தி விருத்தி உண்டாக அப்படி செய்யும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். வரும் நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி மகிமைப்பட தேவன் உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். இந்த வேளையில் கூட தேவன் என்னோடு அற்புதமாக இடைப்பட்டார். நான் நேற்று மதியம் இந்த வசனத்தை தான் நான் தியானிச்சுட்டு இருந்தேன். என்ன வசனம்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். நான் இது லஞ்ச் பிரேக்கில் அப்படி தான் நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்தேன். புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நான் தியானித்தேன். முந்தா நாளும் அந்த வசனத்தை தான் தியானித்தேன். நேற்றும் அப்படி தான் தியானிச்சுட்டு இருந்தபோது தேவன் எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். இந்த வசனத்தை தியானிச்சுக்கிறேன், அடுத்த நேற்றே எனக்கு ஒரு டெஸ்ட்டு, நீ எப்படி இந்த வசனத்தில் நீ வாழ்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அப்படி தான் எங்களுக்கு புதுசாக ஒரு ஏஇஓ ஜாயின் பண்ணியிருக்காங்க, எங்கள் சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்தவொடனே எடுத்து பார்த்துட்டு மாஸ்டர் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் மதுரையிலேருந்து வரேன், நாங்கள்லாம் சிவகங்கையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் நீங்கள் மட்டும் தான் நீங்கள் லோக்கல்லேருந்து வரீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்துட்டு எல்லாரும் பரவாயில்லையே 9 o'clock வந்துடுறாங்களே, பரவாயில்ல, நல்ல விஷயம். நீங்கள் தான் 9, 15 போட்டிருக்கீங்க, 10 போட்டிருக்கீங்க, 17 போட்டிருக்கீங்க, 16 போட்டிருக்கீங்க, எப்படி சார் நீங்கள் தான் லேட்டாக வர்றீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அடுத்த அவங்க வேறு வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்தான் என்கிட்ட எப்படி பேசுகிறான்னு கேளுங்க. இவங்க 9:45 தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தாங்க, ஆனால் போட்டது 9 மணின்னு சொல்லு, அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன மனசில் ஏவுறான். ஆனால் பரிசுத்த ஆவியான மென்மையாக இடத்துல பேசினார். நீ இந்த இடத்துல பேசாமல் வாயை மூடிக்கோ. போன வாரம் பிரகாசம் பதர் பேசும்பொழுது சொல்ல வாயை நாவை நீ அடக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அப்படி சாத்தான் பேசும்பொழுது தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து என்னோட அற்புதமாக இடைப்பட்டார். நான் அந்த அம்மாட்ட எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நான் 9:15, 9:15, 9:17 போனாலும் நான் தான் பஸ் ஸ்டாப் ஆவேன் ஸ்கூலுக்கு. எனக்கு பிறகு தான் வருவாங்க 9:45, 10 மணி வரை கூட ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆனால் 9 மணின்னு போட்டு கையெழுத்து போட்டுருவாங்க. நான் அதை பற்றி ஒன்றுமே பேசலை. தேவன் இந்த வார்த்தையை தந்து நம்மளோட பேசியிருக்கிறார். புறஜாதிகளுக்கு முன்னாடி நீ எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிற அப்படின்றதுக்கு தான் டெஸ்ட்டு. இப்போ சாத்தான் ஜெயிக்க போகிறானா இல்லை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறியா அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு அற்புதமாய் நேற்று எனக்கு இடைப்பட்டார். அதே வார்த்தையை நான் எடுத்துட்டு கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை தான் நான் எடுத்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே வார்த்தையை தான் பிரதரும் சபையில் தேவன் தீர்க்கமாக என்னோடு இடைப்பட்டார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் மத்தியிலும் நீ தேவனை மகிமைப்படுத்திட்டீங்க. நான் இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல சார், இது வாயை மூடிட்டு சொல்லாமல் இருந்துட்டியா, ரொம்ப நன்றி சார்னு சொல்லி இன்னைக்கு நான் 5 டீச்சர்ஸுமே என்னட்ட சொன்னாங்க. அப்போ நினச்சேன், நான் உங்கள்கிட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசிக்கல. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவரே, நீங்கள் போன வாரம் சண்டே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீ வாயை திறக்காத, நான் ஆண்டவர் எப்படியாய் சூழ்நிலை மத்தியில் தேவனை மகிமைப்படுத்தினேன், அதுபோல் நீ வாயை முடிக்கேன்னு சொல்லி என்னோட பேசுனீங்க. அதனால நான் என்ன பண்ணேன், வாயை முடிக்கிட்டேன். இல்லைன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், விரிவாக வாயை திறந்து இவங்க எத்தனை மணிக்கு வந்தான்னு ஒவ்வொருத்தரை பற்றி நான் குறை சொல்லியிருப்பேன். எல்லா அதிகாரியை முன்மேலே அவளை நான் என்ன பண்ணேன், காட்டி கொடுக்குறவனா நான் மாறி இருந்திருப்பேன். தேவன் என்னோட அற்புதமாய் வார்த்தைகளை தந்து பேசினார். அந்த சூழ்நிலையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதே வார்த்தையை தேவன் என்னை ஊர்ஜிதப்படுத்தும்படியாய் தேவனோடு இடைப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தேறிட்டேன்னு பேசலை, இன்னும் அநேக விஷயத்தில் நான் தவறுகிறவனாக இருக்கிறேன். தேவன் வரக்கூடிய காலங்களில் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த விஷயத்தில் நான் செய்கிறது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா அப்படின்னு நான் யோசித்து பார்த்து தேவனுடைய சித்தத்திற்கு நான் இணங்கி பரிசுத்த ஆவியினர் பேசும் பொழுது அப்படியே அவருடைய சித்தத்துக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தால் கண்டிப்பாய் நான் ஒவ்வொரு நாளும் தேவனை மையப்படுத்தி விட முடியும். நீ வரக்கூடிய காலங்களிலையும் கூட தேவனை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நேராய் தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி கூட என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுகிறேன். ஆமென். இந்த மகிமைன்ற வார்த்தையை வேதத்தில் பல அர்த்தங்களில் நம்ம பார்க்கணும். பல இடத்துல புறஜாதிகள் உங்களுடைய கிரியைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா தேவனை புகழ வேண்டும், தேவனை கனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது.
நான் எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். யோவான் 17:22 வரைக்கும் வாசிங்க. யோவான் 17:22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாருங்க, அதில் 22 எழுதியிருக்கு, த க்ளோரி விச் யூ ஹேவ் கிவன் மீ. அது என்ன அது அப்படின்னா, பீயிங் ஒன். அது லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இருக்கா? யோவான் 17:22 போடுங்க, லிவிங் பைபிள். I have given them the glory you gave me, the glorious unity of being one. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை அவர் சொல்கிறாரு. ஐ ஹவ் கிவன் தம்ங்கிறார். அங்கே என்ன சொல்கிறார்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? என் மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, த க்ளோரி ஆஃப் பீயிங் ஒன். அப்போ மகிமை மாட்சிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பல பொருள் ஆழமாய் பொதிந்திருக்கிறது. மகிமைன்னா புகழ்கிறதுக்கு ஒப்பாருக்கு. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னா புகழுவார்கள். எப்படின்னா, தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு கிரியை நல்லதாக இருக்கும் பொழுது, இப்போ பிரதர் ராஜா பிரதர் சாட்சி சொன்னார், மற்றவர்களை காட்டி கொடுக்காமல் தான் முதல்ல வந்திருந்தாலும் உண்மையை சொல்லி உண்மையான வார்த்தையை எழுதுகிறதுனால பொய் சொல்லுகிறவர்கள் நல்லவர்கள் என்றும் உண்மையை சொல்லுகிறவர்கள் கெட்டவர்களை போலவும் ஆகிவிடுகிறது. ஆனால் என்னென்னா, அவருக்கு தெரியாது, வந்தவங்க யாரோ அவங்க லேடியோ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் உண்மையை எழுதியிருக்காரு, நம்மளாம் பொய் எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் அவர்களுக்கு முன்னாடி காட்டி கொடுக்காதனால இப்போ என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனால தான் அவர் உண்மையை போட்டிருக்காரு. ஆனாலும் கூட அவர் நம்மை காட்டி கொடுத்துருக்க முடியும், ஆனால் காட்டி கொடுக்கல. அப்போ அதுவும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுபாவம். அப்போ இப்போ அவர்கள் மகிமை நாளில் தேவன் என்ன செய்வாங்களா? மகிமைப்படுத்துவாங்க. அவர்கள் உண்மையை சொல்கிறது, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மளும் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன்னு சொன்னதுக்கும் இங்கே நான் மகிமையை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்கள், பிசாசு சொன்னான், இந்த பழத்தை பறித்து புசிச்சின்னு சொன்னால் உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவனைப் போல இருப்பீர்கள், நீ தேவனைப் போல ஆகிடும். பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் சாத்தான் ஏவாள்கிட்ட பேசும் பொழுது 5வது வசனம் வாசிங்க, 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. போதும், தேவனைப் போல இருப்பீர்கள். எப்படி? நன்மை தீமை அறிந்து தேவனைப் போல இருப்பீர்கள், சாத்தான் சொன்னது. ஆனால் ரோமர் 8:28 வாசிக்கிறோம், தேவன் நம்மை முன்குறித்து அழைத்தது எது? தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, அதே வார்த்தை தான், தேவனுக்கு ஒப்பாய் இருப்பீர்கள், தேவனைப் போல இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பகுதியிலேனா, நான் சாத்தான் சொல்கிறது என்னென்னா, தேவனுக்கு ஒப்பாக இருப்பீர்கள்னாக்க கண்கள் திறக்கப்பட்டு அவரை போல் எல்லாவற்றையும் அறியக்கூடியதான அந்த திறமைசாலிகளாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை அடையும்படிக்கு அவருக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவனிடத்தில் 2 இருக்கு. இப்போ இயேசு அற்புதம் செய்தார், செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அநேகமான அற்புதங்களையெல்லாம் அவர் செய்தார், அந்த வல்லமையெல்லாம் இருந்தது. அவருடைய வல்லமையே அவர் நமக்கு கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தா நம்மளால் நாம் இயல்பாக தாழ்மையாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் அவருடைய இன்னொரு மகிமை அது என்ன? நற்குணம். உதாரணத்துக்கு பாருங்களேன், யாத்திராகமம் 33வது
அதிகாரம். அதில் மோசே தேவன்கிட்ட கேட்குறாரு. 18 வசனம் வாசிங்க. ஜெபம் பண்ணுறாரு. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்போ மோசே தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. தேவனே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும், ஷோ மீ யுவர் க்ளோரி. அப்போ தேவன் உடனே சொல்கிறார் 19. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். போதும். அதுக்கடுத்து பாருங்க 22 வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். போதும். 6வது வசனம் 34. 5லிருந்தே வாசிங்க. 5லிருந்து. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். போதும். இப்போ பாருங்க, முதல்ல தேவன் என்ன சொல்றாரு? மோசே கேட்குறாரு, தேவனே உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும். தேவன் என்ன செய்கிறார்? காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னா, அவருடைய பிரசன்னம் கடந்து போகும் பொழுது மோசேக்கு முன்பாக தன்னுடைய குணாதிசயங்களை காண்பிக்கிறார். அவருடைய வல்லமையை காண்பிக்கவில்லை. அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எவ்வளவு சகலகலா வல்லவர், எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன், அதை காமிக்கலை. ஹிஸ் மெஜஸ்டி அதை காமிக்கலை. அவருடைய பவர், அவருடைய அதிகாரம் காமிக்கலை. அவர் அப்படின்னா அவருடைய மெஜஸ்டியை, தோற்றத்தை பார்த்தா ஒரு மனுஷன் நினைச்ச முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் அந்த மாதிரி பார்ப்போம். அப்போ தேவனுடைய வல்லமையே, அவருடைய முகத்தை பார்த்து ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு மகிமை. அதான் பவுலுக்கு தேவன் காட்சி கொடுக்குறாரு. அவர் விழுந்து என்னாச்சு? கண்ணெல்லாம் குருடாகி போனார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவரை பார்த்து ஒரு மனுஷன் லேசா அப்படின்னு ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் பார்த்தா கூட உயிரோடு இருக்க முடியாது. அப்போ அவருடைய வல்லமையை காண்பிக்கவில்லை, அவருடைய மெஜஸ்டியை காண்பிக்கவில்லை, அவருடைய பிரஸ்தாவத்தை காமிக்கலை, அவருடைய நற்குணத்தை காமிக்கிறார். அப்போ அவர் மகிமைன்னு தேவன் காண்பிக்க விரும்புகிறதும் நமக்கு தர விரும்புகிறதும் இதுதான். அவருடைய தெய்வீக சாயலில் நாம் பங்கு பெறும்படி விரும்புகிறார், அதை மட்டும் நமக்கு காண்பிக்கிறாரு. அப்போ 1 கொரிந்தியர் 10:31 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அப்படின்னா நம்ம சாப்பிடும்போதும் சரி, நம்ம எதை செய்தாலும் சரி, புசிக்கிறது குடிக்கிறது எதை செய்தாலும் சரி, செய்கிறதை பார்க்கிற மற்ற மனிதர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், இவர்கள் அன்புள்ளவர்கள், இவர்கள் இரக்கமுள்ளவர்கள், இவர்கள் சண்டை போட மாட்டாங்க, இவர் சுயநலமாக இருக்க மாட்டாங்க, இவங்க பெருமையாக இருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ரோமர் 2:24 ஒன்று வாசிக்கிறோம். ரோமர் 2:24 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. பாருங்க, இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, புறஜாதிகளுக்குள்ள, அதாவது நற்கிரியைகளை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், துர்க்கிரியைகளை செய்யும்போது தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். இவங்கெல்லாம் சபைக்கு போகிறாங்களா, கிறிஸ்தவங்களா, பெருசாக வித்தியாசமாக பேசிக்கிறானுங்க அப்படின்ட்டு பாருங்கள். சில இடங்கள்லாம் லஞ்சம் வாங்குறவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். கொலைகாரனுடைய பெயர் கிறிஸ்தவ பெயராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒழுக்கமுள்ளவர்னு அர்த்தம் கிடையாது, அப்படி தானே சொல்லுவாங்க. அதே மாதிரிக்க கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள், ஏமாத்துகிறவர்கள், திருடுகிறவர்கள், வேசித்தன விபச்சார பாவத்தில் அகப்படுகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், இப்படிலாம் கேள்விப்படும் பொழுது தேவனுடைய நாம தூசிக்கப்படும். இப்போ புறஜாதிகள் மத்தியில், தேவனை அறியாத ஜனங்களுடைய மத்தியில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், சபைக்கு வரக்கூடிய நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம், நம்முடைய நடத்தையினால், இப்போ குடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்டில் படுத்து கிடக்கிறாரு, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், இவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு மகிமையாக இருக்குமா? இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை குடிச்சிட்டு படுத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு மகிமையாக இருக்குமா? நம்ம எடுத்துக்கிடுமே, நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்கள் என்று பெயர் எடுக்கும்போது
அவர்கள் அன்புள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், மற்றவர்கள் அவர்களை பார்த்து சொல்லும்போது, உங்கள் பிள்ளையா, ஐயோ தங்கமான பையன், ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு அது ஒரு மதிப்பை கொண்டு வருகிறது. இதுதான் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அல்லது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. இந்த மகிமையை தேவன் நம்ம கொடுக்க விரும்புகிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு முன்பாக என்ன கடந்து போகும்படி செய்தார் என்றால், த லார்ட் காட் 34:6 யாத்திராகமம், கம்பேஷனேட் வாசிங்க. கர்த்தர் இரக்கமும் கிருபையும், அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் கிருபை நிறைந்தவர். அப்படின்னா கிருபை அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது என்ன இருக்குனாக்கும், நன்மை செய்யக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர், நம்முடைய பலகீனத்தில் நமக்கு பலன் தருகிறவர். அப்புறம் இன்னொன்று என்ன வாசிக்கிறோம், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமையுள்ளவர், அபவுண்டிங் இன் லவ்விங் கைண்ட்னஸ், சத்தியமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். ரியாலிட்டி, சத்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளும் புறமும் உண்மையாக இருக்கிறது. ரியாலிட்டி, ஐ ஆம் த ட்ரூத். ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த வே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளையும் புறம்பையும் ஒரே மாதிரி இருக்கிறது. சத்தியம், மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிரதர் ராஜா சொன்னார் அவர் வாழ்க்கையிலேருந்து 9, 15, 16, 17 ஏன் அப்படி எழுதியிருக்கு அப்படின்னா அதுதான் உண்மை. தட் இஸ் ரியாலிட்டி, அதுதான் ட்ரூத். அப்போ ஏசு ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து நானே சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி இருக்கார். சத்தியம், அங்கே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அருமையானவர்களே, நம்ம க்ளோரிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான பொருள் இருக்குது. நானும் அதை தியானிக்க ஆரம்பித்தேன், அப்புறம் விட்டுட்டேன் நான். ஏன்னா அது கடல் மாதிரி பொருள் உள்ளது. ஆனால் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்னா, க்ளோரி ஐ வில் பாஸ் மை குட்னஸ் அப்படின்னா அவருடைய நல்ல குணாதிசயங்கள், நற்கிரியைகள், நல்ல குணாதிசயங்கள், அவர் எப்படி இருக்கிறார் அதுதான் அவருடைய மகிமை. அவருடைய மகிமை பிரஸ்தாபம் என்றால் அவருடைய வல்லமை, மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் அவர் செய்கிறார். தட் ஆல்சோ இஸ் க்ளோரி, அவர் மெஜஸ்டி. அவர் ஒரு மனுஷனும் பார்க்க முடியாத, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அது அவருடைய மகிமை. அதை நமக்கு கொடுக்க மாட்டார். அவர் எதை கொடுக்குறார், அவருடைய குணாதிசயங்களை நம்ம கொடுக்க விரும்புகிறார். அவரை போல நன்மை செய்கிறவர்களாக இருக்க விரும்புகிறார். ஆனபடியாக அருமையானவர்களே, நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் இவர்கள் உண்மையுள்ளவர்கள், இவர்கள் அன்புள்ளவர்கள், இவர்கள் இரக்கமுள்ளவர்கள், இவர்கள் பொறுமையுள்ளவர்கள், இவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள், இவர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், மற்றவர்களை காட்டி கொடுக்காதவர்கள், சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், இப்படி நம்மை குறித்து சொன்னால், அது மாதிரி சாப்பாடு விஷயத்தில் நாம் மற்றவர்களுக்கானதையும் தேடக்கூடியவர்கள், சாப்பாட்டு பிரியர்கள் அல்ல அப்படின்னு பேர் எடுக்கணும். அதுதான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதில் நாம் செய்கிறத பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நாம் துர்க்கிரியலை செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய நாமம் நம்ம மூலமாக தூசிக்கப்படும். இன்னும் அருமையானவர்களே, சகோதரர் தேவனுடைய மகிமையை குறித்து எடுத்த இந்த வார்த்தையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய நற்குணாதிசயங்களைத்தான் தேவன் மகிமை என்று நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு ஏராளமான மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை செய்யும்படிக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளலை. அவர் சொல்லக்கூடியது, அவர் செய்ய இருக்கிறது போல நல்லவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், தயை நிறைந்தவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால தேவன் நிரப்பின பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஐ வாண்ட் டு கிவ் தம் த க்ளோரி ஆஃப் பீயிங் ஒன், யூனிட்டி, ஒருமைப்பாட்டில் நம்ம எப்படி நம்ம 2 பேர் இருக்கிறோமோ அந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அது ஒரு மகிமை. 2 பேர் ஒன்றா இருக்கிறதுங்கிறது ஒரு மகிமை. சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டது போல் 2 பேரும் கண்டிப்பாக எத்தனையோ குறையுள்ள மனிதர்கள் தான் நாம். கணவன் மனைவினாலும் சரி, சகோதரர்கள்னாலும் சரி, சகோதரிகள்னாலும் சரி. ஆனால் அதை சகித்து ஒருவருக்காக ஜெபித்து அப்படின்னா என்ன, குறைகளை சுட்டி காட்டவே கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது. சுட்டி காட்டினாலும் மனம் திரும்பும்படி அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை நேசிப்பது, சகித்து கொள்வது, பொறுத்து கொள்வது, மன்னிக்கிறது, இதிலெல்லாம் இயேசுவை போல் நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பைபிளில் வாசிக்கிறோம். அவரை போல் அன்பில் பூரணம் உள்ளவங்களாக இருக்கணும், தயை பெருத்தவங்களாக இருக்கணும். யாருமானவர்களே, இந்த குணாதிசயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையில் நாங்களும் பங்கு வரும்படிக்கு. எந்த மகிமைன்னா
ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மகிமை, த க்ளோரி ஆஃப் பீயிங் ஒன், தி யூனிட்டி இன் ஸ்பிரிட், ஆவியில் ஒருமனப்பாடு. அது தேவன் பிதாவும் இயேசு ஒன்றாக இருந்தார்கள். பிதாவோடு கூட இயேசு இருந்தார், அது அவருடைய மகிமை. நாம் இப்போ பிதாவோடு கூட இயேசுவோடு கூட இருக்கணும். அதுதான் ஆண்டவர் அதில் 24 சொல்கிறார், யோவான் 17:24. நான் இங்கே இருக்கிறேன்னா அங்கே அவங்களும் இருக்கணும். நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க, நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். நான் அவங்களுக்குள்ளே இருக்க விரும்புகிறேன், அவங்க எனக்குள்ளே இருக்கணும். இப்படி ஒன்னஸ் இன் ஸ்பிரிட், அந்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய மகிமையில் அவங்களும் பங்கு பெறணும். அப்படி அப்போ எந்த மகிமையில் பங்கு பெற தேவன் பகிர்ந்து கொள்ள மாட்டார்? அவருடைய மெஜஸ்டி, அவருடைய வல்லமை, ஒரு மனுஷனும் செய்ய முடியாத அவருடைய படைப்பாற்றல். இஸ் எ கிரியேட்டர், ஒரு சிருஷ்டிகர்த்தார். அது அவருடைய மகிமை தான். அதை யாருக்கு நம்ம கொடுத்து நான் சிருஷ்டித்தேன் நீனு ஒன்று சிருஷ்டின்லாம் சொல்லலை தேவன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மகிமைங்கிற வார்த்தை பல பொருள்களை உள்ளடக்கியது. அப்போ தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது ஒரு பக்கம் குணாதிசயங்கள் இருக்கிறது, அன்பு, இரக்கம், தயவு, நன்மை செய்கிறது, ஒரு மனப்பாட்டில் தேறி இருக்கிறது, மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்வது, இது ஒரு பக்கம். அதை தான் தேவன் நம்ம அடையும்படிக்கு தேவன் விரும்புகிறார். மகிமை மேல் அடைந்து அவரோடு கூட ஒன்றா இருப்போம் அப்படின்னா இதுதான். இன்னொரு பகுதி இருக்கிறது, அவர் படைப்பாளி, அவர் ரட்சிக்கிறவர், இன்னும் நிறைய காரியங்கள். அதை தேவன் அவருடைய வல்லமை, மகா பெரிய வல்லமை, அதையெல்லாம் தேவன் நம்ம கொடுப்பேன்னு சொல்ல, அந்த மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். எனவே அந்த மகிமையில் ஆண்டவருடைய நற்குணத்தில் பங்கு பெற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம யாரும் இன்னும் தேர்னவர்களே கிடையாது. நாம் அப்படி ஒருமைப்பாட்டில் தேரவும் ஆண்டவருடைய தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெற்று நம்மை காண்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக.